industrial applications, the different type of robot configuration. So configuration based on first one is Cartesian, second one is cylindrical, third one is polar, fourth one is joint arm, and fifth one is scalar. So from the picture, what do you understood? The first one Cartesian. So Cartesian is this one. இதை என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஃபிக்ஸ்டுன்னு வச்சுக்கலாம். This can be x, y and z directions. அப்படி வச்சுக்கலாமா? So it is moving based upon linear motion, only linear motion, x, y and z directions. In second one, cylindrical, it has one rotation, two linear motions. In third one, polar, two rotational, one linear motion. அப்போ என்ன இது distance கொஞ்சம் கவர் ஆகும். So this distance will be covered slightly more than this. This will cover more than that too. அப்போ என்ன வருது, joint arm பண்றது as like our human hand. அப்போ என்ன ஆகும், so it has three rotary motions. அப்போ it can be extended to maximum level. ஸோ இது எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ நான் ஒரு லெவலில் தாண்டி போகணும், அதே மாதிரி ஹைட்டும் வரணும், எனக்கு ஒர்க்கும் பண்ணணும். ஸோ டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 and 4 ஆக்சிஸ் ஹஸ் பீன் இன்க்ளூடட். அப் அண்ட் டவுன் மோஷன் ஆட பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு அதுக்கு பேர் என்ன ஸ்காலான்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் யூஸ் டு கவர் மோர் டிஸ்டன்ஸ் வென் கம்பேர்ட் டு அதர் ஃபோர் டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ். இப்போ அதுதான் கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்று நிமிஷம் ரைட்டு. ஸோ ஒர்க் வால்யூம், ஒர்க் என்வலப், ஒர்க் ஸ்பேஸ்னா என்ன வரும்? வாட் டு யூ மீன் பை ஒர்க் வால்யூம், ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் ஒர்க் என்வலப்? ஸ்பேஸ்க்கு அந்த ரோபோட் மீட்டர் எவ்வளோ நம்ம என்ன ஒர்க் கொடுக்குறோம், அதோட லோடு என்ன, அந்த மாதிரி ஒர்க்கிங் தான் என்ன ஒர்க் பண்ண போகுது. நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த ரோபோட் விச் இஸ் ஏபிள் டு கிராஸ் மெட்டீரியல், கரெக்டுங்களா? இங்கேருந்து நாங்கள் ஒரு மெட்டீரியல் எடுக்கிறோம் அப்படின்னா தேர் ஷுட் பி சம் ஏரியா ஐ மைட் ஹவ் கம். என் கை நின்று எவ்வளோ தூரம் போகுது, ஸோ எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னா திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்ட் as it will be in work envelope or work area. My work area is up to this level. If I step, I can able to move this level. From the fixed position, என்னால் எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ண முடியுன்றதான் ஒர்க் வால்யூம் ஆர் ஒர்க் என்வலப் ஆர் ஒர்க் ஸ்பேஸ் அதுதான் கொடுத்துருப்பாங்க. என்ன பார்த்துக்கணும், a space on which a robot can move and operates a system is called work envelope, work volume. ஓகேங்களா? ஸோ தென் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு என்ன வரும்? இன்னும் சிம்பிளாக சொன்னோம்னா என் கை எவ்வளோ தூரம் மூவ் ஆகுன்றது இண்டிபெண்ட் ஆஃப் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த ஆக்சிஸ் மூவ் ஆகுமா, இந்த ஆக்சிஸ் பொறுத்து இந்த ஆக்சிஸ் மூவ் ஆகும்னா அப்படி கிடையாது. ஸோ எனக்கு இந்த ஜாயிண்ட் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேன் ஏபிள் டு மூவ் திஸ் ஜாயிண்ட் லைக் திஸ் ஜாயிண்ட் கேன் பி மூவ் லைக் இஃப் ஐ மே ஆல்சோ ஐ கேன் மூவ் அப் அண்ட் டவுன். கரெக்டு தான். ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணும்போது என்னென்னா இண்டிபெண்ட் ஆஃப் ஆக்சிஸை பேஸ் பண்ணி மூவ் பண்ணும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ஸ், நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் ஆஃப் ரைஸ் கேன் பி that can be said as degrees of freedom. So as I said earlier, Cartesian robots, right? So Cartesian robots, from this define you can able to understand it is moving from all three axis coordinates. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 coordinates வந்துருக்கும். ஸோ x, y and z. அப்போ சிலிண்ட்ரிக்கல் என்னவா இருக்கும்? ரொட்டேஷன். There will be one rotation, right? Two linear motions. இப்போ பாருங்க. So the object is here, the robot has been picking and moving upwards and then rotating and placing here from linear motion. அப்படின்னு என்ன ஆச்சு, இப்படி மூவ்மெண்ட் போகிறதுக்கும் பின்னாடி வர்றதுக்கு இந்த பொசிஷன் 3 பாக்ஸஸ் இருக்குது, 5 ஸ்டேஜ் இருக்கா, 1 2 3. அப்போ இங்கே ஃப்ரண்ட் பேக் மூவ் ஆகுமா, அப்போ அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட், தென் ரொட்டேஷன் மூவ்மெண்ட், தென் போலார். போலார்னு என்னவா இருக்கும் பாருங்க. ஸோ இதில் 2 ரொட்டேஷன் ஒரு லீனியர் இருக்கணும், கரெக்டாக? அப்போ அந்த ஜிப் ஃபைல் பாருங்க, 25 இன்ச் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா there will be extension, right? தென் லீனியர் மூவ்மெண்ட் இங்கே இருக்கா, அதே இங்கே அதே பார்ட் எடுத்திங்கன்னா there will be rotation here and there will be rotation here. ஸோ அப்போ இங்கே 2 ரொட்டேஷன் ஒரு லீனியர் மூவ்மெண்ட் இருக்கா. தென் அப்போ ஆர்டிகுலேட்டர் என்னவா இருக்கும்? 3 types of rotators. So everything is a rotation moment, right? So all 3 axes has been rotated. So இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது,
rotation on, rotation to rotation. Rotation It can be extended upward and downward and everywhere. Then fifth one, 3 rotation and 1 linear. 3 rotation and 1 linear. So rotation 1, 2, 3 and linear movement. அப்போ இங்கே பாருங்க picture. Different type of robot based on configurations. These are the 5 different type of robot configurations. If you need out, you can ask me. Doubts ஏதாவது இருக்கா? ஸோ இப்போ நம்ம ரீகேப் போகலாம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். இந்த என்ன ஃபஸ்ட் ஒன் இஸ் ஃபஸ்ட் வந்து ரோபோட்டிக்ஸ். ரோபோட்டிக்ஸ் என்ன? ரோபோட்டிக்ஸ் என்ன? programmable device. It is a reprogrammable device to variety of tasks, correct? Next என்ன பார்த்தோம்? Loss. Different type of laws of robots. Then 3 laws பார்த்தோம். So don't harm humans, obey orders and protect yourself. கம்ப்ளீட் பண்ணது ஹிஸ்ட்ரி ஆஃப் ரோபோட்ஸ். ஹிஸ்ட்ரியில் 3 இண்டஸ்ட்ரியல் ரோபோட் ஹிஸ்ட்ரிஸ் பார்த்தோம். இனிமேல் ஃபேம்லஸ், சிவராம் அண்ட் இண்டஸ்ட்ரியல். ஃபைனல் அடுத்தது பார்த்தது என்னன்னா ரோபோட் அனாட்டமி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பனன்ட்ஸ். தென் ஃபைனலி we have discussed about industrial robots. Then finally different type of robots based on